ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் ஹவு கேன் யூ கால்குலேட் தி எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த செஷனில் எப்படின்னா வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம், அதாவது எலமெண்ட்டினோட நேம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதாவது கார்பன், சிலிக்கன், ஆக்சிஜன், சல்ஃபர், இதெல்லாம் தெரியும், சிம்பிள்ஸ்லாம் தெரியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம எப்படி டிட்டர்மின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் இந்த வருஷமே படிக்க போகிறீங்க செகண்ட் வால்யூமில். ஸோ அங்கே போய் என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த சப்ஸ்டன்ஸை என்ன செய்வாங்கன்னா ஒரு எலமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அனாலிசிஸ் பண்ணி அதில் முதல்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு பேர் ரிடக்ஷன். எஸ்டிமேஷன் ஒன்று பண்ணுவாங்க. அதாவது ஒரு எலமெண்ட் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா எஸ்டிமேஷன். ஓகேவாப்பா? எவ்வளோ பர்சன்டேஜ்னா என்னென்னா 100 கிராமுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எலமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் gives the mass percentage of atom present in a compound. So using the mass percentage we can determine the empirical formula of the compound. Okay, so அப்போ இந்த percentage வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா we can determine the empirical formula. So from the empirical formula, okay, we can arrive the molecular formula. Okay, so first have defined what is empirical formula. So this is the answer. So empirical formula of a compound is the formula written with the simplest ratio of the number of different atoms present in one molecule of the compound as subscript to the atomic symbol. Okay, அப்போ இது என்ன அப்படிங்கன்னா ஒரு empirical formulaங்கிறது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கன்னா which is the simplest ratio of the different atoms. ஸோ ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய சிம்பிள் எழுதி அதோடைய சப்ஸ்கிரிப்டில் அதனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோவை நம்ம எழுதப்போம், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவாப்பா? ஸோ இப்போ மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பாருங்கள், மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் இஸ் தி formula written with actual number of atoms present in a molecule as a subscripts to the atomic symbol. இது என்ன சார் அப்படின்னா இது simplest ratio. அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு எண்ணுங்கிற ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you get the actual number of each atoms. அது தெரியும். இது மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதிலே 2 கொஸ்டின்ஸ் இருக்காப்பா. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸும் கொஞ்சம் படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோ. ஓகே, அசிட்டிக் ஆசிடினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10th உனக்கு தெரியும், CH3COOH. இது அசிட்டிக் ஆசிடினுடைய ஃபார்முலா. ஓகே, இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன். ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன். ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ இதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடைய ரேஷியோ பாருங்கள் 2:4:2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1:2:1. அப்போ இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முலா இதுவான்னு பாருங்கள். அப்போ அசிட்டிக் ஆசிடுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது CH2O, தட் இஸ் கார்பன் நம்பர் 1, ஹைட்ரஜன் நம்பர் 2, ஆக்சிஜன் நம்பர் 1. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி அசிட்டிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, அப்போ மாலிகுலர் ஃபார்முலாங்கிறது ஆக்சுவல் நம்பர். ஓகேவாப்பா? ஸோ அப்போ ஒரு மாலிகுலர் ஃபார்முலா வச்சுட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா சொன்னோன்னா அதனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Next, determination of empirical formula from elemental analysis. ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்னுடைய பர்சன்டேஜ் தான் நம்ம எலமெண்டல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னென்ன அதோட காம்போசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா which is expressed in percentage, that is என்ன 100 கிராமுக்கு அது எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? ஸோ we can consider the total mass of the compound as 100 grams, that is 100%, and the percentage values of the individual element as mass in grams அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவாப்பா? ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா டிவைட் தி மாஸ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான மாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய மாஸையும் அட்டாமிக் மாஸ் அதனுடைய அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணு which gives the relative number of moles. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் கவனிங்க. ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸு, சப்போஸ் ஆட்டம்ஸாக கொடுத்தாங்கன்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜும் அதனுடைய அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணிங்கன்னா யூ கெட் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஸ்டெப் 3
என்ன பண்ண போறீங்க அப்படின்னா divide the values of relative number of moles obtained in this step 2. ஸ்டெப் 2ல இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பார்த்து அதை இந்த ஒவ்வொரு ஆன்சரையும் டிவைட் பண்ணணும். ஓகே, மறுபடியும் படிங்க. ஸ்டெப் 3ல டிவைட் தி வேல்யூஸ் ஆஃப் தி ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் obtained in the step 2 by the smallest number of them to get the simplest ratio. ஸோ இப்போ கிடைக்கிறது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ரேஷியோ உனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபோர்த் இதில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உனக்கு இது டிவைட் பண்ணும்போது ஹோல் நம்பராக கிடைச்சிட்டுனா தேவையில்லை. சப்போஸ் உனக்கு ஃப்ராக்ஷனாக கிடைச்சிது அப்படின்னா என்னென்னா, இன் கேஸ் ஆஃப் சிம்பிளஸ்ட் ரேஷியோ இஸ் obtained in the step 3 are not a whole number, then they may be converted into whole number by multiplied by suitable smallest number. சப்போஸ் இப்போ 1.5ன்னு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவாப்பா, இப்போ நமக்கு 1.5 அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன செய்வேன், இதை ஹோல் நம்பராக பண்ணும்போது என்ன செய்யலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா யூ கெட் 3. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அதை ஹோல் நம்பராக மாற்றணும். ஓகேவாப்பா, சரிப்பா. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம், இந்த சம் ஆக்சுவலி இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு எப்படி பண்ண போகிறோங்கிற மெத்தடு தான். ஆனால் ஆக்சுவலி இதுதான் கொஸ்டினே. ஓகேவாப்பா, கம்பல்சரி கொஸ்டினில் உனக்கு வரும், பார்த்துக்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். an acid found in a tamarins on analysis show the following percentage composition: 32% carbon. ஸோ கார்பனுடைய பர்சன்டேஜ் 32, ஹைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் 4%, ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் 64%. ஸோ இப்போ எல்லாத்தையும் நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% வரும். ஸோ ஃபைண்ட் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட். இப்போ முதல்ல இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் சொல்லிட்டாங்க, அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ், அதனுடைய அந்த கார்பன், அதாவது இந்த எலமெண்ட்னுடைய மோலார் மாஸ். ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரணும் அப்படின்னா பர்சன்டேஜை மோலார் மாஸாக டிவைட் பண்ணால் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஒன்று வரணும், சிம்பிளஸ்ட்டு ஹோல் நம்பர் ரேஷியோ. இதுக்கு பேர் சிம்பிளஸ்ட்டு ஹோல் நம்பர் ரேஷியோ, அதாவது ஹோல் நம்பராக மாற்றுறோம். ஓகேவாப்பா, இப்போ பாருங்கள், கார்பனுடைய பர்சன்டேஜ் 32 கொடுத்துட்டாங்க, ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் 4 கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் பர்சன்டேஜ் 64 கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 12, ஹைட்ரஜனுடைய மாஸ் 1, ஆக்சிஜனுடைய மாஸ் 16. ஸோ இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன, கிவன் பர்சன்டேஜ் டிவைட் பை மோலார் மாஸ். அப்போ கார்பனுடைய மோலார் மாஸ் என்ன, தட் இஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருக்க அதோட மாஸ் வந்து 1 மோல் ஆஃப் கார்பனுடைய மாஸ் தான், அதான் அதனுடைய மோலார் மாஸ். அப்போ கார்பனுக்கு மாஸ் 12, ஹைட்ரஜனுக்கு மாஸ் 1, ஆக்சிஜனுக்கு மாஸ் 16. ஸோ அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா, ஸோ 32 டிவைட் பை 2, 12ன்னு போட்டிங்கன்னா 2.66, 4 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4, 64 டிவைட் பை 16 ஈக்குவல் டு 4. ஸோ இந்த இதில் சிம்பிளஸ்ட்டு நம்பர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.66 தான், அதாவது லோயஸ்ட்டு நம்பர். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கிடச்சிட்டு இருக்க இந்த ஆன்சரை இந்த 3ல் எது லோயஸ்ட்டோ அதால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்க பாருங்க, 2.66 டிவைட் பை 2.6 ஈக்குவல் டு 1, 4 டிவைட் பை 2.6 ஈக்குவல் டு 1.5, 4 டிவைட் பை 2.6 ஈக்குவல் டு 1.5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே என்ன இல்லைன்னா ஹோல் நம்பராக இல்லை. அப்போ இதை ஹோல் நம்பராக மாற்றணும் என்ன செய்வேன் நான், இதை எல்லாம் அதாவது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பண்ணினா யூ கெட் ஆன்சர், ஹோல் நம்பர் ஆன்சர். ஓகே, அப்போ கார்பன் எத்தனை இருக்குது அப்படின்னா, கார்பன் 2 இருக்குது, ஹைட்ரஜன் 3 இருக்குது, ஆக்சிஜன் 3 இருக்குது. அப்போ the empirical formula is C2H3O3, that is carbon 2. சப்ஸ்கிரிப்டாக எழுதுங்க பாருங்கள், கார்பனுடைய சிம்பிள் சப்ஸ்கிரிப்டில் 2, ஹைட்ரஜனுடைய சப்ஸ்கிரிப்டில் 3, ஆக்சிஜனுடைய சப்ஸ்கிரிப்டில் 3. ஸோ திஸ் இஸ் த empirical formula of the above problem. இப்போ ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்கள். an organic compound present in vinegar. ஓகே, வினிகர்னாலே அசிட்டிக் ஆசிட் தான், has 40% carbon, 6.6% hydrogen and 53.4% oxygen. Find the empirical formula of the compound. ஒரு காம்பவுண்டுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, சேம் அதே மாதிரியான ஒரு டேபிள் போட்டிருக்கோம். ஸோ எலமெண்ட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்சன்டேஜ் கிவன் பர்சன்டேஜ், அதனுடைய அட்டாமிக் மாஸ், அதான் மோலார் மாஸ். ஓகே, அட்டாமிக் மாஸ், மோலார் மாஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது 40 டிவைட் பை 12 33.3, 6.6 டிவைட் பை 1 உங்களுக்கு தெரியும் 53.4, 16, 3.3. ஸோ இந்த 3த்தில் லோயஸ்ட் நம்பர் எதுனா 3.3. அப்போ இந்த வந்துட்டு இருக்க இந்த ஆன்சரை லோயஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கோமா,
பண்ணும்போது எனக்கு இங்கே வந்துட்டு இருக்க ரேஷியோவே ஹோல் நம்பர் இருக்கனால இதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். ஃப்ராக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன பண்ணணும், ஏதாவது சிம்பிளஸ்ட்டு நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சப்போஸ் இப்போ 1.9 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எதாலையும் மல்டிப்ளை பண்ணணும், ஜஸ்ட் அப்படியே 2ன்னு போட்டுக்கிட்டா போதும். இந்த மாதிரி 1.5 அந்த மாதிரி ஏதாவது வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஏதாவது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் நம்பர் 1, ஹைட்ரஜன் நம்பர் 2, ஆக்சிஜன் நம்பர் 1. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் CH2O. ஓகேவாப்பா? இப்போ எவாலுவேட் யுவர்செல்ஃப் வரலாம். இங்கே கவனிங்க. A compound on analysis gave the following percentage. Composition கொடுத்துட்டாங்க. கார்பன் 54.55%, ஹைட்ரஜன் 9.09%, ஆக்சிஜன் 36.36%. Determine the empirical formula of the compound. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு அவங்க நோட்டில் போட்டு எனக்கு அனுப்பிச்சிடுங்க. ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களால் பண்ண முடியும். ஓகேவாப்பா? ரைட்டுப்பா. இதுதான் இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸ்னுடைய ஹோம் ஒர்க்கு உங்களுக்கு இதுதான். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஃபார்முலா. ஹவு கேன் யூ கால்குலேட் தி மாலிகுலர் ஃபார்முலா? ஸோ முதல்ல மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் ஏ காம்பவுண்ட் இஸ் ஏ ஹோல் நம்பர் மல்டிபிள் ஆஃப் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா. அதாவது நம்ம ஆல்ரெடி எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணினா கேட்டன் மாலிகுலர் ஃபார்முலா. சரி, ஹோல் நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா whole number can be calculated from the molar mass of a compound. So how can you calculate the molar mass? நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு ஆட்டத்தினுடைய மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு மோலார் மாஸ் கிடைக்கும். இன்னொரு ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ மோலார் மாஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இங்கே பாருங்கள், கார்பன் 2, ஹைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 3 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இதை வச்சுட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் 2 into கார்பன் 3 + 3 into ஹைட்ரஜன் ப்ளஸ் 3 into ஆக்சிஜன் போட்டிங்கன்னா ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்னா மோலார் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்டையும் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸையும் டிவைட் பண்ணினா யூ கெட் ஹோல் நம்பர். ஓகே, அந்த எண் கிடைக்கும். இப்போ கவனிங்க, என்னென்னா ஒவ்வொரு காம்பவுண்ட் இப்போ பாருங்கள், கால்குலேஷன் மாலிகுலர் ஃபார்முலா ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், அசிட்டிக் ஆசிட் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH2O. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுக்கு மோலார் மாஸ் 60 நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, கிவனாக கொடுத்தாங்கன்னா. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கார்பன் 12, ஹைட்ரஜன் 2 போட்டால் 14 + 16, 14னா டோட்டலாக இருந்தது 30. அப்போ மாலிகுலர் மாஸ் 60, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் என்னோட வேல்யூ 2வா. அப்போ CH2 இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O-வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற. இப்போ இந்த 2ங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்டில் இருக்குல்ல, அதை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கார்பன் சப்ஸ்கிரிப்டில் 1 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பை 2 C2. ஹச்சில் ஒரு சப்ஸ்கிரிப்ட் இருக்குது 2, 2 into 2 4. அதுமாதிரி ஆக்சிஜன் சப்ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, 1 into 2. அப்போ இதுதான் ஃபார்முலா C2H4O2. ஸோ இதுதான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு சிம்பிளஸ்ட் எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HO. ஸோ இதனுடைய மோலார் மாஸ் 34. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் ஹைட்ரஜன் 61, ஆக்சிஜன் 16னா 17. ஸோ அப்போ மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் போட்டால் 2. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் ஆன்சர். ஸோ லைக் திஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ எண் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு தெரியுதுங்களா? ஸோ மாலிகுலர் மாஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்ச எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வச்சுட்டு கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவாப்பா? சரிப்பா. ஸோ இப்போ இந்த டேபிள் பாருங்கள். இப்போ அடுத்தது பாருங்கள், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கால்குலேஷன்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் தி ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். இப்போ கீழே பாருங்கள், இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒரு தேர்டு ப்ராப்ளமாக வச்சுக்கோ. ஸோ முக்கியமான ப்ராப்ளம் இது. ஓகே, ஸோ 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 1 present in வினிகர்னா அசிட்டிக் ஆசிட், அதனுடைய மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க 60 g/mol. ஸோ அனதர் 1 present in the sour milk. ஓகே, மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா 90 g/mol கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் என்னென்னா 2 ஆர்கானிக் ஆசிட் இருக்குது, அதில் ஒன்று வந்து வினிகராக இருக்குது, இன்னொன்று சோர் மில்கில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி மில்கில் இருந்தாலே அது வந்து லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ ஹேவ் தி ஃபாலோயிங் மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் கொடுத்துட்டாங்க. கார்பன் 40%, ஹைட்ரஜன் 6.6%, ஆக்சிஜன் 53.4%. ஃபைண்ட் தேர் மாலிகுலர் ஃபார்முலா. முதல்ல இங்கே கொடுத்துட்டு இருக்க இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கால்குலேட் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த பர்சன்டேஜ் பாருங்கள், இந்த பர்சன்டேஜும் இதுக்கு முன்னாடி பேஜில் இங்கே கொடுத்துருக்க இந்த பர்சன்டேஜும் சேமாக இருக்கு பாருங்கள்.
Okay, as early we are going to calculate the empirical formula CH2O. Okay, so அப்போ CH2O நம்ம already we are calculated. Okay, so அப்போ இந்த percentage வச்சுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கவனிங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், கார்பன் 12, ஹைட்ரஜனில் 2 இருக்குது 2, அப்போ 12 + 2 14, ஸோ 16 போட்டிங்கன்னா 30 கிராம் per mole. ஸோ இது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ ஃப்ரம் தி ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்டில் முதல்ல ஃபஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் வினிகரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா, அதோடைய மாஸ் 60 கிராம். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா n = மோலார் மாஸ் 60, கால்குலேட் எம்பிரிக்கல் மாஸ் வந்து 30, அப்போ n = 2. அப்போ இதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் we get C2H4O2 அசிட்டிக் ஆசிட் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஆசிட் அதோடைய மோலார் மாஸ் 90. ஸோ நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30, அப்போ 3யா, அப்போ மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பை 3. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளை பை 3 போட்டால் C3H6O3 this is called lactic acid. இது கிடைக்கும். ஓகேவாப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு ஹவு டு கால்குலேட் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா ஃப்ரம் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் திருப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா எகெயின் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. ஸோ பாருங்கள் கொஞ்சம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கீழே ஒரு எவாலுவேட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் எ காம்பவுண்ட் கண்டைனிங் த எலமெண்ட்ஸ் X, Y, Z and alliance give the following data. X னுடைய percentage கொடுத்தாச்சு 32%, Y 24%, Z 44%. So the relative number of atoms X, Y and Z are 210.5. relative number of atoms சொல்லியிருக்காங்கல்ல, இது ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா relative number of moles தான். relative number of moles of atoms அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, relative number of moles தான். ஸோ அதனுடைய ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க 2, 1 and 0.5 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ மாலிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்க, மோலார் மாஸ் ஆஃப் தட் காம்பவுண்டும் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா த அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் கேட்குறாங்க. அப்போ அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன, முதல்ல ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, கிவன் பர்சன்டேஜ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆர் அட்டாமிக் மாஸ் இல்லையா. அப்போ அதை வந்து நம்ம என்ன தலைக்கீழ போட்டோம்னா தெரிஞ்சிடும். அது மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது, மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் இதை பண்ண முடியும். ஸோ இதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். ஓகேவாப்பா, இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க கிவன் டேட்டா எழுதிக்க. எப்போவுமே டேட்டா எழுதுறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்னுடைய பர்சன்டேஜ், ஒய்னுடைய பர்சன்டேஜ், இசட்டுடைய பர்சன்டேஜ், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. X = 2, Y = 1, Z = 0.5. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா the relative number of atoms or moles equal to given percentage divided by molar mass. Therefore molar mass is equal to molar mass இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இது கீழே போயிடும். அப்போ given percentage divided by relative number of atoms. ஓகே, அப்போ அட்டாமிக் மாஸ் எப்படி கண்டு, அட்டாமிக் மாஸ் ஆஃப் X = given percentage 32, அதனுடைய எக்ஸினுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2, ரெண்டையும் டிவைட் பண்ணால் இங்கே 16 கிராம். ஸோ அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் Y = 24 கிராம், அட்டாமிக் மாஸ் ஆஃப் Z = 80 கிராம். இதெல்லாம் பெர் மோல்னு போட்டுக்கோ. எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டத்தை ஹோல் நம்பர் ரேஷியோ மாற்றிக்கணும். ஏன்னு கேட்டால் இங்கே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது இல்லையா, அப்போ இதை ஹோல் நம்பர் ரேஷியோவாக பண்ணி அப்போ தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே கொடுத்துட்ருக்க ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் ஆட்டர்ஸை சிம்பிள் ரேஷியோவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுன்னா 0.5 இப்போ இங்கே கொடுத்துட்ருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றணும் அப்படின்னா இந்த 3 ரிலேட்டிவ்லையும் லோயஸ்ட் நம்பர் இது தான். அப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் X = 2/0.5 that is equal to 4. இது சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஆஃப் Y, இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Y. ஸோ இந்த Y பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் தப்பாக இருக்குது, இதை மாற்றிப்போம். Y அதே மாதிரி இது Z. ஓகே, ஸோ இங்கே கவனிங்கப்பா. Y = 1/0.5. ஏன் இது 0.5 பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோவே என்ன, இங்கே கொடுத்துட்டு இருக்க ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அது இந்த
நம்ம கொடுத்துட்டு இருக்க அந்த ஆன்சரால் லீஸ்டாக உள்ளது டிவைட் பண்ணினா கெட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் ஹோல் நம்பரில் இருக்கா. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு x4 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்கிரிப்டில் எழுதலாம். அப்போ x4 y2 z. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா n கண்டுபிடிக்கணும் தானே. இப்போ முதல்ல இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x4 இருக்கா. அப்போ இதனுடைய மாஸ் நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள் 16 கிராம். அப்போ 4 × 16. அது மாதிரி y 24 கிராம் கண்டுபிடிச்சிருக்கேன். அது எத்தனை இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 × 24. அதுமாரி z 88 ஒன்று தான் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளவு 200 கிராம். ஓகேப்பா, இந்த 200 கிராம் கிடைக்குது. இப்போ n ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் ஆல்ரெடி கிவன் எவ்வளவு 400 கிராம். அப்போ 400/200 ஈக்குவல் டு 2. அப்போ n தெரிஞ்சிச்சா. அப்போ therefore molecular mass is equal to empirical formula into n, that is x4 y2 z 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா x8 y4 z2. so this is the molecular mass. ஓகேப்பா. ஸோ again இதை திருப்பி பாருங்க. இது உனக்கு புரியணும், கண்டிப்பாக இது புரிஞ்சாதான். ஏன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் இதை உங்களால் பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு நடத்தின பார்த்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா, கால்குலேஷன் ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா ரெண்டும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவாப்பா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புக் பேக்கில் ஒரு 2 சம் இருக்குது. அந்த சம்மை இம்மீடியட்டாக எனக்கு போட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அனுப்பணும். அந்த சம்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவிலே பாருங்கள். பேஜ் நம்பர் 34 பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டின் இருக்குது பாருங்கள். அதை படிக்கிறேன் பாரு. கால்குலேட் தி எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் கண்டெய்னிங் 76.6% கார்பனுடைய பர்சன்டேஜ் சொல்லியாச்சு, 6.38% ஹைட்ரஜன் அண்டு ரெஸ்ட் ஆக்சிஜன். வாட் இஸ் மீன் பை ரெஸ்ட்? ரெஸ்ட்னா என்னென்னா, நீங்கள் கொடுத்துட்டு இருக்க பர்சன்டேஜ் பால் கண்டிப்பாக 100க்கும் பிலோவாக தான் இருக்கும். அப்போ ரெஸ்ட்னா என்னென்னா, இப்போ 76 + 6.38 ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 82-83% நியர்லி இருக்கும். அப்போ என்னென்னா 100ல் 83% நீ மைனஸ் பண்ணினா பாக்கி இருக்கிறது ரெஸ்ட் ஆக்சிஜன். இப்போ நான் சொல்கிறது அப்ராக்சிமேட் வேல்யூ, நீ தான் கரெக்டாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100ஆல் மைனஸ் பண்ணினா அதுதான் ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ். இதனுடைய வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் 47. வேப்பர் டென்சிட்டி வச்சு மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. மாலிகுலர் மாஸ் ஆர் மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இது பண்ணியிருப்பீங்க, வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு 2 அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ வேப்பர் டென்சிட்டியை 2ஆல் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். இதோட ஆன்சர் நீங்கள் போட்டுங்க. ஓகேப்பா, இதை மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது நீ தான் போடணும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 43 பாருங்கள். ஏ காம்பவுண்ட் அண்ட் அனாலிசிஸ், சோடியம் கொடுத்தாச்சு, சல்ஃபர் கொடுத்தாச்சு, ஹைட்ரஜன் கொடுத்தாச்சு, ஆக்சிஜன் கொடுத்தாச்சு. ஸோ கால்குலேட் தி மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் தி காம்பவுண்ட் இஃப் ஆல் தி ஹைட்ரஜன் இன் தி காம்பவுண்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் தி காம்பினேஷன் வித் ஆக்சிஜன் ஆஸ் ஏ வாட்டர். இதில் கொடுத்துட்டு எல்லா ஹைட்ரஜனும் வாட்டராக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கால்குலேட் தி எம்பிரிக்கல் ஃபார்முலா. முதல்ல இதுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் வச்சுக்கிட்டு இங்கே மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கு என் கண்டுபிடி. என் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா வரும். அந்த மாலிகுலர் ஃபார்முலாவில் நீ என்ன பண்ணுறன்னா, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனையுமே வாட்டராக மாற்று. ஓகே, அப்போ வாட்டராக மாற்றும் போது எத்தனை ஆக்சிஜன் வாட்டராக கன்வெர்ட் ஆகுதுன்னு பாரு. ஓகேவாப்பா. அப்போ பாக்கி இருக்கிற ரிமைனிங் ஆக்சிஜன் தான் நீ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த மாலிகுலர் ஃபார்முலா எழுதும்போது போடணும். இதை போட்டு இந்த 2 ஆன்சரையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ எண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் உனக்கு 3 ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 3 ஒர்க்கையும் நீங்கள் என்ன பண்ணால் எனக்கு எழுதணும். நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நோட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கணும். ஓகேவாப்பா. ஓகே, தேங்க்யூப்பா.